ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல், கோயில், வேலை செய்கிற இடம், நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி சொல்லுங்கள். உங்களுக்கு சாயப்பாவோட அருட்பேராற்றல் ஒரு பாதுகாப்பு வளையமாகவே இருந்துட்டு வரும். சரிங்களா? சூப்பராக இன்றைக்கி நான் சாயப்பாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு வந்தது, பிடிச்சிட்டு வந்தது எல்லாமே அவர்கிட்ட என்னுடைய பிரார்த்தனை என்னவா தெரியுமா இருக்கும். என்றைக்குமே சாய்ராம்ஸ் அனைவரும் அவங்க குடும்பத்தோட, அவரவர் குடும்பத்தோட சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக வாழணும் சாயப்பா. மேலும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், மெய்ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழணும் சாயப்பா. தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னியுங்கள் சாயப்பா. நிம்மதியான உறக்கத்தை கொடுங்கள் சாயப்பா. அப்புறம் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் சாயப்பா. அதுக்கப்புறம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் அவர் தம் தேவைகள் நிறைவேற்றப்பட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் சாயப்பா. அதுக்கப்புறம் என்னென்னா, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சாயப்பா. அதுக்கப்புறம் என்னென்னா, குழந்தை, வேலை, திருமணம் வேண்டுவோருக்கு அதை நிறைவேற்றி கொடுங்கள் சாயப்பா. அதுக்கப்புறமா எல்லாரும் சூப்பராக நல்லா இருக்கணும் சாயப்பா அப்படின்ட்டு. வேலை எல்லாத்துக்கும் அமையணும் சாயப்பா. வருமானம் அதிகரிக்கணும் சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிப்பேன். மக்கள் அனைவருக்கும் நல்ல புத்தி கொடுத்து அவங்களோட ஒழுக்கமான நற்பண்புகளால் வருமானத்தை பெருக்கி நிம்மதியான வாழ்க்கையை எல்லாரும் வாழணும்னு வேண்டிப்பேன். சரிங்களா? இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் நைட் நேரம் சொல்வேன். எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்வேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சொன்னேன். எனக்காகன்ட்டு எதுவுமே நான் வேண்டதில்லை. ஏன்னா சாயப்பா கிட்ட நம்ம வந்தாச்சு. அவர் நம்ம இதெல்லாம் பார்த்துப்பாரு. நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, கால் நடக்க முடியல பையனோட கால்னு. உங்களுக்கு என்ன உடலில் என்ன நோய்கள் இருந்தாலும் சரி, வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. நீங்கள் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா, சாயப்போட கோயில் இருந்துச்சுன்னா, அதாவது பக்கத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் சரி, தயவு செய்து போங்க. போயிட்டு அங்கே உதின்னு இருக்கும். அங்கே மட்டை தேங்காய் எரிப்பாங்க. அதோட சாம்பல் தான் சாயப்பாவுக்கு கோயிலில் விபூதியாக தருவாங்க. அதை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு வந்துட்டு வீட்டில் சாயப்பா ஃபோட்டோ இருந்தாலும் சரி, ஸ்டாச்சுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு தண்ணி வைக்கிறீங்கன்னா நாளைக்கு நைட்டு அந்த இத்தினோண்டு கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் குடிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி குடிச்சுக்கிட்டா நீங்கள் என்ன சரியாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக சரியாயிடும். இந்த ஊதியை போட்டு குடிக்கிற விஷயம் உங்களுக்கு மட்டுமல்லாமல் யாருக்காவது நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி பிரார்த்தனை பண்ணி குடித்தாலும் அவங்களுக்கும் சரியாகும். என்ன காரியத்துக்காக பண்ணுறீங்களோ, அதாவது வீட்டுக்காரர் குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணாலும் சரி, குழந்தைங்க சொல்ல பேச்சு கேட்காம இருந்தாலும் சரி, அவங்க நல்லபடி ஆகணும். இந்த உள்ளே செல்லக்கூடிய இந்த உதி அவங்கள சீராக்கணும். நான் குடிக்கிற உதி அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு குடிங்க. அவங்கள அது கண்டிப்பாக சீராக்கும். எந்த விஷயம் இல்லை. இன்றைக்கி அழகாக சாயப்பா எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டா. நான் ஒரு சாயப்பா குரூப்பில் இருக்கேன். அங்கே டெய்லி பிரார்த்தனை இப்படி தான் போடுவேன். எனக்கு டைப் பண்ண தெரியாதது நானே ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். அந்த தம்பி சொன்ன மாதிரி கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்றைக்குமே பள்ளி மூலியமாக தான் சாயப்பா பேசுவார். இந்த கொஞ்சம் 2-3 வாரமாக பார்த்திங்கன்னா மூலியமாக பேசுகிறாரு. பேசுகிறதுல வருது. நாங்கள் இருக்கிறதோ 4வது மாடி மேலே. எப்படிங்க 4வது மாடிக்கு மேலே ஏறி வரும்? பார்த்திங்கன்னா வெளியில்
எங்கள் அண்ணா ஒருத்தர் வந்து பலாப்பழம் பெருசாக வாங்கிட்டு வந்தார். அதில் கூட இல்லைங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அப்போ தான் பேசிட்டு வச்சாங்க, சாயப்பா நம்மளை ஒவ்வொரு நாள் தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கால் பண்ணதை அட்டன் பண்ணிவிட்டு வைக்கிறேன், ஒரு வந்து உக்காந்துச்சு. சரின்ட்டு விட்டுட்டேன். வெளியே போய் பார்க்குறேன், பலாப்பழம் அத்தனை இருக்குது. அந்த அறுத்து பகுதி வச்சுருக்கோம், அப்படியே மூடி வச்சுருக்கோம். அங்கே ஒரு கூட கிடையாது. சரியா? இப்படி சாயப்பா சில பேர்த்துக்கு ஈக்கள் மூலமாக வராருன்னு அந்த தம்பி சொன்னார். இப்போ வந்துட்டாரா. இன்றைக்கி நான் வந்து சாயப்பா கோயிலுக்கு போனேன். 2 சாயப்பா இருக்காங்க. டவுனில் ஒருத்தர் இருக்கார். நாங்கள் முதல்ல பழைய வீட்டில் குடியிருந்தோம்ல, அங்கே ஒரு சாயப்பா இருக்கார். அவர் ஐஸ்வர்யா சாயப்பா. சரிங்களா? இந்த டவுனில் வந்து உழவர் சந்தைக்கிட்ட தான் இந்த சாயப்பா இருக்கார். இங்கே வந்து குருஸ்தானத்துக்கு வந்து காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பாலபிஷேகம் பண்ணலான்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அற்புதமான நாளில் அந்த சான்ஸை விட முடியுமா? நான் இங்கே வீட்டில் வந்து பருப்பு சாப்பாடு ஆக்கி பாக்ஸில் போட்டு ஒரு 4-5 பேர்த்துக்கு கொடுத்துட்டு போகலான்னு நினச்சேன். சரி, டைம் ஆயிரும். நாங்கள் எப்போவுமே வந்து அந்த குரூப்பில் வந்து காலை ஆரத்தி, மெடிடேஷன், சச்சரிதம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணினா தான் அந்த குரூப்லேயே அலௌடு. அதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமா நான் நிம்மதியாக இருக்கேன். இன்றைக்கி அது வந்து என்னுடைய பழக்கங்களில் ஒன்றாயிடுச்சு. இது பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது காலையில். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. சரி, நான் போய் அங்கே போய் சாயப்பாக்கு வந்து பூந்தி ரொம்ப பிடிக்கும், லட்டு. அந்த பூந்தி ஒரு கடையில் சூப்பராக இருக்கும். அங்கே போய் வாங்கிட்டு நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் பார்த்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்துக்கிட்டே 2 வேப்ப இலையில மாலை சூப்பராக கட்டிட்டு வச்சுட்டு காலையில் போய் சாயப்பாவை போய் பார்க்க போனேன்னா போயிட்டு அங்கே போய் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அங்கே போயிட்டேன். நாங்கள் பழைய வீட்டில் இருந்தார்ல ஐஸ்வர்யா சாயப்பா, அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு போட்டுட்டு அங்கே ஸ்வீட்டு பூந்தி வச்சுக்கிட்டு அங்கே என் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு திரும்பி இங்கே வந்து பஸ் பிடிச்சி இங்கே வந்து இறங்கி மதியாரத்துக்கு போனால் சாயப்பா செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் சூப்பராக இருந்தார். அப்படியே டெக்கரேஷன் தோரணங்கள்லாம் சூழ்ந்திருந்தார். நான் கொண்டு வந்த வேப்ப இலையை வந்து அவர் கால் மேலே கால் போட்டு வச்சுருப்பார்ல, அந்த கால் மேலே போட்டிருப்பார்ல, அந்த பாதத்தில், அதாவது மாலையோட எண்டில் வந்து அப்படியே பந்து மாதிரி சுற்றி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்தார். ஆரத்தி பாடிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு வந்து மதிய ஆரத்தியில் வந்து அருளிடும் பாபா அப்படின்ற ஒரு லைன்ஸ் இருக்குது. அதிலிருந்து வந்து உட்காந்து வச்சுமா பாபான்ற வார்த்தை மேலே அதை சுற்றியே ரவுண்ட் பண்ணுது. என்னோடய சேலையில் இங்கே உட்காருது, அங்கே உட்காருது, அங்கே உட்காருது, இங்கே உட்காருது. நானும் சுற்றி முற்றி பார்க்குற பக்கத்தில் இருக்கவங்கள எங்கிட்டுமே இல்லை, இங்கிட்டு தான் இருக்குது. சரி, இது மூலியமாக வந்துட்டாரா? ஓகே. அடுத்தது பிரசாதம் வந்து பருப்பு சாப்பாடு. நான் கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அவரும் எனக்கு பருப்பு சாப்பாடு கொடுத்துட்டாரு. இதோட என்னோடய ஃப்ரெண்டு எப்போவுமே வருவாங்க ஒருத்தவங்க. நானும் அவங்களும் தான் எல்லா கோயிலுக்கு போவோம். அவங்க வரல முடியல, அதனால லைவில் காட்ட சொன்னாங்க. நான் சாயப்பாவில் லைவில் காட்டுறேன். அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி கேமரா வச்சு காட்டுறேன். அவரோட பார்வை அப்படியே என்னை நோக்கி வருதுங்க. என்னை நோக்கி வந்துட்டு நான் பார்க்குறேன், என்னை நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு கேமராவில் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவர் பார்வை பட்டன்னு அந்த பொண்ணு அவங்க வந்து நத்தத்தில் இருக்காங்க. தேம்பி இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. சாயப்பா எப்படி தன்னோட குழந்தைங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். எங்கே அவரை நினச்சாலும் வருவாருங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் அவரை டெஸ்ட்டு கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் வரீங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. மனசார நம்பிக்கையாக கேளுங்க. நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேளுங்க. உங்கள் சாயப்பா வந்து வெள்ளை ட்ரெஸ் மூலியமாக தான் வருவாருன்ட்டு இல்லை, பட்டாம்பூச்சி மூலியமாக வருவார். உணர்த்துவார், நான் வந்திருக்கேன் உணர்த்துவார். சரியா? எங்கள் வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புறா வந்து திட்டில் உட்காந்துட்டே இருந்துச்சு. நம்ம இப்படின்னு போனோம்னா புறா ஓடிடும்ல, அது போகவே இல்லை. நானும் பாப்பாவும் பக்கத்தில் போய் நிற்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு அப்புறம்தான் போச்சு. அதை கூட நான் சாயப்பாவை தான் நினைக்கிறேன். சரி,
பருப்பு சாப்பாடு நான் சுட சுட சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கேட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டாப்பிங் தான் நடந்து போனேன். பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகும்போது சரி 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன். ஒரு தாத்தா கிராஸ் பண்ணி போனார். இந்த பெரியவர் வந்து ஹோட்டல் பக்கத்தில் வந்தாலும் கூட நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் இதில் வந்து கௌரி கிருஷ்ணா செம்ம சூப்பரான ஹோட்டல். அங்கே போய் 2 தக்காளி சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு சரி அந்த ஹோட்டல் வாசல்லையே வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக செம்ம கூட்டம். எங்கள் ஊரில் வந்து கணக்கம்பட்டி சித்தர்ன்னு இருக்கார், அவரும் ஒரு குரு தான். அங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்கனால செமையான கூட்டம். முருகரும் குரு தான், அவரை பார்க்குறக்கு அங்கே செமையான கூட்டம். பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னடா பண்ணுறது, யார் கொடுக்குறதான்னு பார்க்குறேன். ஒரு ஹேண்டிகேப்டு ஒருத்தர், கால் ஊனமற்றவங்க தான். அவங்க வந்தாங்க. சரின்ட்டு நான் அவங்ககிட்ட வந்து தம்பி சாப்பாடு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். சரிம்மா கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க ஊதுவத்தி விற்கிறதுங்களே இல்லை. அவங்களோட துணியெல்லாம் ஒரு பேக்கில் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து மங்கள் தீப் பற்றி இருக்குல்ல, அந்த பேக்கெட் எனக்கு கொடுத்தாங்க. வேணாம்பா பரவாயில்ல, நான் விற்கிறக்கு வச்சுருப்பாங்களான்னு வந்துட்டு வேணான்னு சொன்னாங்க. இல்லைம்மா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்ட்டு யாருக்கு கொடுக்குறது இன்னொரு சாப்பாடுன்னு தொலைவி பார்க்குறேன், காணவே காணோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்டே சுற்றி போய் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிட்டு வரும்போது நான் அங்கே முதல்ல ஒரு தாத்தா பார்த்தேன்னு சொன்னால அவர் கிராஸ் ஆகி அவர் ஏதோ ஒரு இதில் கூல்ட்ரிங்க்ஸ் 10 ரூபா பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அவர் இப்படி வரவும் நான் சொன்னேன், ஐயா சாப்பாடு இருக்குது ஒரு பேக்கெட்டு வாங்கிக்கிறீங்களான்னு. சரிம்மான்னு சொல்லிட்டாரு பாக்ஸில். அப்புறம் என்ன சாப்பாடுன்னு கேட்டார். தக்காளி சாப்பாடுன்னு. எந்த ஹோட்டலில் வாங்கினதுன்னுட்டு கௌரி கிருஷ்ணாலான்னு சொன்னேன். சரிம்மான்னு வாங்கிட்டாரு. சரி எனக்கு நீ 1 ரூபா கொடு அப்படின்னு கேட்டார். நான் 20 ரூபா கொடுத்தேன். அப்புறம் என்ன சொன்னார், நான் காசிக்கு போகிறேன், எல்லோரும் காசு கொடுத்தாங்க, நீயும் காசு கொடு அப்படின்னாரு. இப்போ தானே கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணிவிட்டேன், சரி இருங்க தரேன்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்தேன். அவர் நான் சரி காசிக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, அவரை பார்த்தா காசிக்கு போகிறதுக்கு காசு வேணுமே, எப்படி காசு வச்சுருக்காங்கலாம் தெரில. ஆனால் வந்து அவர் சச்சரவில் இப்படி தான் சாயப்பா சொல்வாராமா, சும்மா காசு கேட்பாராமா. என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கொடுத்தவங்களே மறுபடியும் டான்னு உடனே கேட்டதே இல்லை. அது உடனே அவர் கேட்டிருக்காரு பாருங்கள், என்ன சூப்பரான ஒரு நிகழ்வு. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பாயாசம் வச்சு இரவாரத்தி எடுத்து சாயப்பாவை நிறைவாக கும்பிட்டாச்சு. உங்களுக்காகவும் நான் சேர்ந்து வேண்டிக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழத்தான் போகிறீங்க. நீங்கள் சாயப்பாவை கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவார். குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் வருவாருன்ட்டு இல்லை, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நான் இருக்கேன்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் போகிறீங்க. சரிங்களா? சாயப்பா இன்றைக்கி கூட உங்களுக்கு சூப்பரான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போமா? என்ன கொடுக்குறாருன்னா, ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே, இருளிலிருந்து தான் உதயம் பிறக்கும். அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குதான். வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சரிக்கின்ற காலமும் இருக்கும். 2 காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டு நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாமே நன்மைக்கு என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி எனும் திசையில் பயணிக்க வைக்கும். உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியாய் வாழ்வாய் அப்படின்னு சாயப்பா நம்மளுக்கு பிளஸ் பண்ணியிருக்காரு. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு வாழ்க்கை நம்மளுக்காக காத்துட்டே இருக்குது. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.